அப்போ அந்த 200 வருஷம் வாழ்றேன்னு சொன்னது வந்து எனக்கு மாஸ்டர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்புறம் இப்போ சமீபத்தில் எம்ஜிஆர் ஃபோட்டோ வந்து ஒரு கிழவியை கட்டி பிடிச்சிட்டு இருப்பார். அது ரொம்ப ஃபேமஸ் ஃபோட்டோ எம்ஜிஆர். அந்த விஷயத்த சொன்னார். அந்த அந்த விஷயம் பண்ணும்போது நான் கூட இருந்ததாக சொன்னார். நான் வந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ நிறைய இடத்துல பார்க்கும்போது இது யார் எடுத்திருப்பா, ஏன்னா அதெல்லாம் வந்து ஐகான்ஸ். அந்த ஃபோட்டோலாம் சிலவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஃபோட்டோக்கள் அமையும். அதில் வந்து எம்ஜிஆருக்கு அந்த ஃபோட்டோ, எம்ஜிஆர் வந்து குழந்தைங்க கூட சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிற ஃபோட்டோ, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபோட்டோக்கள். அது வந்து யார் பக்கத்தில் அந்த குழந்தை உட்காந்துருக்குலாம் தேடும்போது இப்போ இந்த இந்த ஃபோட்டோனுடைய இது அவர் கூட இருந்தது சொன்னார். எனக்கு ரொம்ப அதை பற்றி பின்னால் நான் நிறையா அவர்கிட்ட தனியாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா வாழ்க்கையில் சில ஃபோட்டோக்கள் வந்து நமக்கு வந்து நம்ம நிறைய ஃபோட்டோ எடுப்போம். ஆனால் சில ஃபோட்டோ தான் நமக்கு வந்து, நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, நம் இறந்தவுடன் நம்ம வீட்டு வெளியில் வைக்க போகிற ஃபோட்டோ எது? இப்போ அந்த ஃபோட்டோ நம்மகிட்ட இருக்கும். பயங்கரமானது இது. அதான் சொல்கிறேன். அப்போ ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ எதுன்றது இப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஃபோட்டோ நமக்காக பிரபலப்படுத்த போகுதுன்னு தெரியாது. அதுக்காக சொல்கிறேன். அடுத்தது இந்த படம் ஒரு ஹாரர். எனக்கு வந்து சுந்தர் சி அண்ணன் சொல்லுவார், ஏய் சினிமாவில் மட்டும் பேய் ஏமாத்தாதியா, பேய் நம்மளுக்கு சம்பாரிச்சு தருவார் சுந்தர் சி. பேயை நம்புனா சினிமாவில் அவன் சம்பாதிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னார் ஒரு நாள், என்னென்ன சொல்கிறீங்க? உண்மைதான்பா, பேயை மட்டும் ஒருத்தன் நம்பினான்னா அது வந்து சம்பாரிச்சு கொடுக்கும். ஏன்னா மனிதன் வந்து எதை வந்து எதிரியாக நினைக்கிறானோ அதை விரும்பிட்டான்னு வச்சிங்களேன், அவன் நமக்கு அடிமை. இது வந்து நீங்கள் யாரை வேணாலும் பார்த்துங்க. ஒருத்தன் பேசாமே போகிறான்னா நீ வெளியே போய் பேசிட்டீங்கன்னா அவன் வாழ்நாள் பூரா நம்மளுக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பான். அப்படி தான் பேயை வெறுக்கும் மனிதன் பேயை விரும்பும் போது அது நம்மளுக்கு ஏதோ செஞ்சு தருது. அடுத்தது மனிதன் வந்து பயத்தை விரும்புகிறான் அல்லது கெடுதலை விரும்பிக்கிட்டே இருக்கான், நல்லதை தான் விரும்ப மாட்டான். மனிதன் எதை எதெல்லாம் வெறுக்கிறானோ அதை ரொம்ப விரும்பிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். நீங்கள் அதிகமாக ஒரு விஷயத்தை வெறுக்கிறீங்கன்னா பின்னால் அதை விரும்பிட்டீங்கன்னா அதை நீங்கள் விடவே மாட்டீங்க. இப்படி ஒரு இது இருக்கு. அப்போ வந்து இந்த பேய் வந்து இன்னைக்கு சினிமாவில் வந்து பயம்ன்ற ஒரு விஷயத்தை மீறி சினிமாவில் வந்து விரும்பப்படுறது எதுக்குன்னா அந்த பயத்தை நம்ம விரும்புகிறோம். இதெல்லாம் வந்து ட்ராகுலான்னு சொல்லிட்டு 1931 இதனுடைய முன்னோடி இருக்குது. 1931 தான் இந்த மாதிரி பயங்கரமான படங்களை எடுத்தாங்க. 31 தான் அதுதான் இது. அது வந்து கழுத்தை கடிக்கும்னு சொல்லுவாங்க, ரத்தம் கக்கிடும் பார்த்தா அப்படின்னு இந்த மாதிரிலாம் இருந்தது. அடுத்தது எங்கள் காலத்தில் வந்து எக்ஸாசிஸ்ட்னு ஒரு படம் இருந்தது. அது தனியாக பார்த்துட்டா பரிசுலாம் சொல்லுவாங்க. ஒரு தேட்டரில் அந்த படம் ஓடும், தனியாக ஒருத்தவன் பார்க்கணும், பயப்படாமல் பார்த்துட்டானா அவனுக்கு பரிசுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம இதில் பேய்க்கதை மன்னன் பிடி சாமின்னு ஒருத்தர் இருந்தார். பேய்க்கதை தான் எழுதுவார் எப்போ பார்த்தாலும். அதே போல் விட்லாச்சாரியா, ஜெகன்மோகினி படம்லாம் வண்டி வண்டியாக கட்டிக்கிட்டு போய் பார்த்த காலங்கள் உண்டு. இந்த பேய் படங்களுடைய கதைகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது. சினிமாவில் எப்படி ஒரு காதல் படம் வந்து ரொம்ப முக்கியமானதோ, மாஸ்டர் சொன்ன மாதிரி ஆக்ஷன் படங்கள் வந்து முக்கியமானதோ, அதே மாதிரி பேய் படங்களும் ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக பேய்கள் வந்து பெண்களாக இருப்பாங்க இல்லையா? பெண்களை தான் நம்ம பேயாக இருக்கிறோம். ஏன்னா பெண்கள் தான் நம்ம சாமியாக கும்பிட்றதால பெண்களை நம்ம பேயாகவும் பார்ப்போம். இந்த புதிய இந்த டீம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைத்தோம். ஏன்னா சினிமான்ற அந்த சாதனம் வந்து சாதாரணது கிடையாது. நீங்கள் இன்னொரு சிறப்பான விஷயம் பண்ணியிருக்கீங்க. முதல் படம் ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கே 2வது படத்துக்கு பூஜை போடுறது நான் இது வரைக்கும் சந்திச்சதில்லை. இதுதான் சினிமா வரலாறில் முதல் முறைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா சினிமா என்பது வந்து சாதாரண ஒரு ஆயுதம் கிடையாதுங்க. சினிமா மிஷினை கண்டுபிடிச்சி, சினிமா கேமரா கண்டுபிடிச்சி டால்டாய்ஸ்கிட்ட போய் காட்டுறாங்க, போட்டு காமிக்கிறாங்க. உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டால்டாய்ஸ், ரஷ்ய எழுத்தாளர்கிட்ட போய் காட்டுறாங்க. அவர் கேட்குறாரு, எப்பா இதெல்லாம் போட்டு காட்டினீங்களே இந்த படம், இதை யார் எடுக்கிறது? ஒரு ப்ரொடியூசர்னு பேருங்க, அவர் பணம் போட்டால் தான் எடுக்க முடியும். சரி, இதுக்கு கருவி இருக்குல்ல, கேமரான்னு சொல்கிறீங்களே, இது யார் வச்சுருக்கா? அது ஒரு பணக்காரர் வச்சுருப்பாருங்க. சரி, இதை வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து போட்டுட்டீங்க, இதை ஊரில் எப்படி போடுவீங்க? அது தேட்டருன்னு ஒரு கட்டணும், அதுக்கு ஒரு பணக்காரர் வேணும். அப்போ டால்ஸ்டாய் சொன்ன ஒரே கருத்து, இதை எடுக்கிறவனும் பணக்காரன், இதில் வந்து கருவி வச்சுருக்கிறவனும் பணக்காரன், தியேட்டருக்காரனும் பணக்காரன், எல்லா பணக்காரர்களும் சேர்ந்து எப்படி ஏழைகளுக்கு நல்லது பண்ணுவாங்க? இது ஒரு பணக்கார தொழிலாக இருக்குப்பா, இது ஏழைகளுக்கு நல்லது பண்ணுமான்னு கேட்டார் டால்ஸ்டாய். அதே மாதிரி காந்தி பார்த்த ஒரே படம் ராமராஜ்யம். அந்த படத்தை பார்த்து அவர் சொன்ன கருத்து என்ன தெரியுமா? இந்த
சாதனம், அதாவது விஷுவல் மீடியா வருங்கால உலகத்தை ஆளும், அதான் கையில் வச்சிருக்கோம். ஆனால் அது நல்லவர்கள் கையில் மட்டுமா இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டினை போட்டார். அப்படி மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து விஷுவல் மீடியா. எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். பெரியகுளம்னு ஒரு ஊர், அங்கே ஒரு டாக்டர் அவர் எம்ஜிஆருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. சார், இங்கே வந்து உங்கள் ரசிகர்கள் அடிக்கடி ரத்தம் விற்கிறாங்க என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து. எம்ஜிஆர் ஏன்னு கேட்க சொல்கிறாரு. எம்ஜிஆர் படம் எப்பப்பெல்லாம் ஓடுதோ அவங்க கையில் காசு இல்லைன்னா ரத்தத்தை விற்று போய் படம் பார்க்குறான் எம்ஜிஆர் ரசிகன். இப்போ எம்ஜிஆர் அதுக்காகவே என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு கூட்டம் கூட சொல்கிறார், ரசிகர்கள் கூட்டம். அதில் போய் அந்த ரசிகர்கள் மத்தியில் இனிமேல் உங்கள் வருமானத்துக்கு என்னவோ அதில் தான் என் படம் பார்க்கணும், நீங்கள் ரத்தத்தை விற்று படம் பார்க்குறதா சொல்கிறாங்க. அது உங்கள் தாய் தந்தருக்கு உங்கள் குடும்பத்துக்கு தான் பயன்படணும், அல்லது உனக்கு தான் பயன்படணும் அந்த ரத்தம். என் படத்துக்கெல்லாம் உன் ரத்தத்தை விற்கக்கூடாது. அப்படி யாராவது என் படத்தை அப்படி விரும்பி பார்க்கணுன்னா எனக்கு லெட்டர் எழுதுங்க, நான் மணி ஆர்டர் அனுப்புனேன்றார். அதன்படி பல பேருக்கு லெட்டர் மணி ஆர்டர் அனுப்புகிறார். அப்போ ஒரு ரத்தத்தை விற்று பார்க்குற அளவுக்கு ஒரு வெறியான ஒரு இது இருக்குன்னா அது சினிமா. அதுதான் ஒரு முதலமைச்சர் ஆகிறார். அப்போ அப்படி ஒரு ஆயுதமான ஒரு தொழில் வந்து இந்த சினிமா தொழில். இதில் நீங்கள் வந்திருக்கீங்க, முடிந்த அளவுக்கு சிறப்பான படங்களை எடுத்து இந்த சமூகத்திற்கு நன்மை செய்து நீங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைந்த உங்கள் குடும்பத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப சரியாக சமமாக பார்த்து வளர்ந்துட்ட பிறகு டாட்டா காமிச்சிட்டு போகக்கூடாது. ஏன்னா சினிமா என்பதே என்னென்னா எல்லா மக்களையும் ஒன்றா வச்சு பார்க்கறது. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க யாரெல்லாம் தெரியாது, ஏழை பணக்காரன், அவன் என்ன காஸ்ட்டு என்ன மதம்னு தெரியாது. அதுதான் வந்து பஸ்ஸு சினிமாலாம் பண்ணுறது. அதே போல் நீங்களும் ஒரு சமமான சமுதாயத்தை உண்டு பண்ண என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சின்னத்திரை, ஓகே, சின்னத்திரை வந்து அதில் பிரபலமாகி அதில் வந்து நம்ம ஒரு ஸ்டார் லெவலில் இருந்து அதில் ஒரு ஹீரோடமில் இருந்து ஸோ நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு ஒரு 30 வருட பயணம் வந்து அங்கே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ரீசெண்டாக நான் கலைமாமணி அவார்டும் வாங்கினேன். ஸோ சின்னத்திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்து ஒருத்தர் வர்றது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இங்கேருந்து அங்கே வர்றது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் தாரணி அதை பற்றி பேசுகிறேன். தாரணி அதாவது ஒரு முதல்ல வந்து இப்படி ஒரு புது டீம், எல்லாருமே புதுசு. ஸோ எல்லாருமே புதுசு. ஒரு ப்ரொடியூசர் அதை வந்து தைரியமாக எடுத்து, ஒரு டைரக்டர் வந்து அதை வந்து உருவாக்கி இன்னைக்கு வந்து ஒரு படமாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா உண்மையிலே அதுக்கு வந்து பயங்கர தைரியம் வேணும், பயங்கர தைரியம் வேணும். கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு தான் கை தட்டணும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த தைரியம் வராது. இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பெரிய பெரிய படங்கள் பண்ணி அவங்க பெருசாக சம்பாதிக்கிற அது வந்து எல்லாராலையும் முடியாது. பட் முடிந்தவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து அந்த படங்கள் வந்து பெருசாக சாத்தியம். கண்டிப்பாக அது ஜெயிக்கும். ஏன்னா எல்லாம் பெரிய படங்கள். சின்ன படங்கள் வந்து இந்த மாதிரி புதுசாக வரவங்களை வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து கொண்டு வரணும்னு நினச்சி, ஏன்னா சின்ன சின்ன பட்ஜெட்டில் வந்து படம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களை வந்து வெளியில் கொண்டு வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து, புதுசாக வர கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து, எல்லா டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்து ஒரு படத்தை வந்து இன்னைக்கு இவ்வளோ தைரியமாக எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா கண்டிப்பாக இதை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு 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 இடம் வந்து பத்திரிகை தான். ஊடகம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அந்த படம் வந்து பெருசாக வெற்றி பெறும். ஏன்னா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து அவ்வளோ பவர்ஃபுல். ஒரு சாதாரண ரீல் போட்டாலே 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் மில்லியன் கணக்கில் வந்து நமக்கு வந்து வியூஸ் வருது அப்படின்னா ஒரு படத்தை வந்து இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து 100% பத்திரிகையாளர்கள் மட்டும்தான். ஸோ அவங்க நினச்சா மட்டும்தான் இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வரும். ஏன்னா இன்னைக்கு வந்து புது படங்கள் வந்து புதுசாக வர இந்த மாதிரி டீம் வந்து ஜெயிக்கல அப்படிலாம் சொல்லவே முடியாது. இப்போ இன்னைக்கு பிரதீப் வந்து ஒரு காலத்தில் புதுசு தானே, இன்னைக்கு வந்து அவர் எப்படி மில்லியன், ஸோ அவர் வந்து எவ்வளோ இன்னைக்கு வந்து அந்த படம் வந்து பேசப்பட்டிருக்கிறது வந்து வேற ரேஞ்சில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஊடகம் வந்து இன்னைக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் நான் பார்க்கும்போது ஒரு சின்ன பட்ஜெட், அவர் பட்ஜெட் எனக்கு என்னன்றது தெரியாது, ஆனால் சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த மாதிரி தெரியல, நல்லா செலவு பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபிலேருந்து ஆர்ஆர்லேருந்து எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது தாரணி படம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவர் சார் சொன்ன மாதிரி
ஒரு படம் வந்து இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் போட்டிருக்காங்கன்னா அடுத்த படத்துக்கு வந்து அவர் பூஜை போடுறாருன்னா அப்போ அவர் வந்து உண்மையிலே வந்து மிக எப்படி சொல்றது பயங்கர தைரியம் வேணும். ஸோ அதை தான் நான் முதல்ல வந்து டேரக்டர் சாரை நான் பாராட்டுறேன், ஆனந்த் சாரை. ஸோ கண்டிப்பாக வந்து தாரணி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணுன்றதை வந்து நான் மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட படங்கள் வெற்றி அடைஞ்சாதான் இன்னும் வந்து நிறைய பேர் வந்து புதுசாக உள்ளே வருவாங்க நம்ம இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ எங்களை மாதிரி சின்னத்திரை கலைஞர்களுக்கு வந்து எத்தனை பேர் ஊக்கம் கொடுக்குறாங்கன்றது சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா சின்னத்திரையில் வந்துட்டோம்னா அவங்க வந்து வெள்ளித்திரையில் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு சின்னத்திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்து பல பேர் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல எனக்கும் வந்து அடுத்த படத்தில் வந்து ஒரு பெரிய மெயின் லீட் கேரக்டர் அவர் வந்து ஆனந்த் சார் கொடுத்துருக்காரு. அதுதான் இங்கே நம்ம லான்ச் பண்ணோம், என் திரைன்ற படம், நெக்ஸ்ட் படம். ஸோ ஒரு பெரிய ரோல் எனக்கு கொடுத்துருக்காரு அதில். ஸோ இப்படி ஒரு மனிதர் நல்ல மனசோடு இருக்கிறவர், பல பேரை வாழ வைக்கணும்னு நினைக்கிறவர் வந்து நல்ல பொசிஷனுக்கு வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாரும் தான் கண்டிப்பாக வந்து உதவி பண்ணணும். ஸோ மீண்டும் மீண்டும் நான் ஏன் பத்திரிகையாளர்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா அவங்களால மட்டும்தான் இந்த படம் வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போக வைக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க ஆனந்த் சார். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உண்டான வந்து வெற்றி வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் இதில் உழைச்ச அத்தனை பேர், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், உழைச்ச அத்தனை பேரும் வந்து ஒரு நல்ல பொசிஷனை அடையணும்னு வந்து கடவுளை நான் வேண்டிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆனந்த் சாருக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாரணி பற்றி சொல்லணும். டைரக்டர் சார் பெரிய வாழ்த்துக்கள். போல்டாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர் அமைஞ்சிருக்காரு ஆனந்த்னு. அவரு தான். ஏன்னா இப்போ நான் கேட்டேன் ப்ரொடியூசர் எங்கன்னு, ப்ரொடியூசர் வரல. வராமல் ஒரு நண்பனுக்காக ஒரு விழா எடுத்திருக்காரு. அவருக்கு தான் நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். அவரை நம்பி படம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் தயாரிப்பாளராக கிடைக்கிறப்ப நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் ரொம்ப லக்கியாக இருக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு 12 அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். 12 பேருக்கும் ஒரு முதல் படத்தில் ஒரு நல்ல ஒரு இயக்குனரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடச்சிருக்கிறதுக்கு. அண்ட் மியூசிக் ரொம்ப அருமையாக, மியூசிக் டைரக்டர் எங்கன்னு தெரியல, ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் மியூசிக் டைரக்டர். அண்ட் எடிட்டர் வந்திருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர். டிஓபியும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டார்லிங், உனக்கு ஒரு செம்ம திட்டு இருக்குது ஆக்சுவலாக. ஏதோ விஎஃப்எக்ஸ்க்கு பேசுகிறப்போ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு மேட்ரு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு பொண்ணை வந்து எப்படி இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. என் பொண்ணுனா பண்ண மாட்டாங்களா? அப்படி சொல்லியே, ஒரு பொண்ணை வந்துட்டு எப்படி இப்படி பண்ணாங்க தெரியல அப்படின்னு. பொண்ணுங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் ஆண்கள் வந்து எல்லாம் பண்ண முடியும். ஐ மீன் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க இப்போது மேலே வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வாழ்த்துக்கள் பெண்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு, இந்த டைட்டில் வச்சதுக்கு. அப்புறம் படத்தை ரிலீஸ் டேட் பண்ண பார்த்தீங்களா? நீ எப்படி சொல்லியே இல்லையா? அவங்க வரலையா? ஓகே, எனிவே தேங்க்யூ. அந்த இசையமைப்பாளர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஒட்டு மொத்தமாக அந்த படத்தில் அந்த டீம் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஹீரோயினி மேடம் பேச தெரியாத மாதிரி தான் பேசுகிறீங்க. ஆனால் லிப்லாக் சீன்லாம் பார்த்தா பயங்கர யார் ஹீரோயின் ஆக்சுவலாக அந்த லிப்லாக் சீன் பண்ணது? நீங்கள் தான். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மூவி. உங்களோட ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல ஆக்சுவலாக. நல்ல டேலண்டடாக பண்ணியிருந்தீங்க சார். ஹீரோ சார் ஆசம். ஃபஸ்ட் டைம்லேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. எத்தனை ரீடேக் போச்சுன்னு தெரியல. எத்தனை டேக் ஆச்சு? கேமராமேன் சார் எத்தனை டேக் சார்? ஒரே டேக்கா? ரொம்ப உங்களுக்குலாம் ஜெலஸ் சார். நீங்கள் ரிகர்சல் இருந்ததா? ஒரே சிங்கிள் டேக். ஸோ சூப்பர் சார், வாழ்த்துக்கள். அதுக்காமிச்சு என்ன பண்ண, சிங்கிள் டேக்கில் முடிச்சிட்டிங்களே. அந்தளவுக்கு நான் வந்து என்னுடைய நண்பர், என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் கேமராமேன் டிஓபி, அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் நிறையா படத்தோட கேமராமேன்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கல ஒரே டேக்கில் பண்ணுறதுக்கு. ஸோ நன்றி. அப்புறம் இங்கே நல்லா நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹீரோயின் மேடம் இவங்களாம் வந்துட்டு எனக்கு என்ன பேசுன்னே தெரியல அப்படின்னாங்க, நின்றுட்டு இருந்தாங்க. ஸ்டேஜ் டைம்னு ஒன்று இருக்குது, அது எவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்குன்னு பார்க்குறப்ப ரொம்ப எனக்கு அதிர்ச்சியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இதே இந்த மேடை கிடைக்காதான்னு உங்களுக்குலாம் தெரியும், இங்கே வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்கும், உள்ளே வர இடம் இருக்காது. அது அப்படியே ஒரு ஆர்வமாக ஏக்கமாக பார்த்துட்டு இருந்த நாட்கள் நிறையா இருக்குது. இன்றைக்கி அந்த மேடையில் வந்து நம்ம ஒரு கெஸ்ட்டாக மொதல் வரிசையில் உட்காந்துருக்கோன்னா இறைவனும் நம்ம தாய் தந்தையும் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கப்போ அதை வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் ஹீரோயின் மேடம். அந்த லிப்லாக் மாதிரி எதுவும் டக்குன்னு அப்படி ஃபஸ்ட்டு டேக்கோடனே ஃபஸ்ட்டு மேடையிலே சூப்பராக பண்ணிடணும். வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு எனக்கு ஒரு 2-3 விஷயம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த மேடையை வந்து ஒரு பிக் பாஸ் மாதிரி தான் இருந்தது. பிக் பாஸ் 9ல் இப்போ இருக்க
அது என்ன சொல்லுவாங்க, பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருக்காங்க இல்லையா, அது மாதிரி கேமரா முன்னாடி சில பேர்லாம் வந்து விஷயம் பேசுறதா இருக்கட்டும், இல்லை கேமராக்கு பின்னாடி நிறையா நடக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம ஜாக்வர்த்தங்கம் சாரோட கமெண்ட்டுக்கும் நம்ம ஹீரோயின்ஸோட ரியாக்ஷன்ஸ்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தேங்க்யூ. அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பேசினேன், படத்தை தாண்டி நிறைய விஷயம் இதுவே என்னோட படம் வந்து அடுத்து ரிலீஸ் ரெடியாக இருக்குது. சாரா, நானும் யோகி பாபு சார்லாம் பண்ணியிருக்கோம், ரோபோ சங்கர் அண்ணா அவர் எல்லாரும் பண்ணியிருக்கோம். அடுத்து ரிலீஸ் ரெடியாக இருக்குது. அடுத்து குரு சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன், ரிலீஸ்க்கு இருக்குது. பிரம்ம முகூர்த்தம் அடுத்துக்கு ரிலீஸ்க்கு இருக்குது. இப்போ 2 படம் பூஜை போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கும் எனக்கு படங்கள் வந்து இறைவன் நேரில் வந்துட்டுருக்கு. ரொம்ப அதுக்கு நான் பெருமைப்படணும், நன்றி சொல்லிக்கணும். என்னுடைய தாய் தந்தருக்கும் எனக்கு வாழ்த்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம்னா, நம்ம கேபிள் சங்கர் சார் மாதிரி கிடைக்க ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்லணும், லக்கி சாங் கை. அப்படி கூலாக ரிலாக்ஸாக வந்து அப்படியே ஒரு ட்ராக் ஷர்ட் டிஷர்ட்டில் வந்து ஜாலியாக பேசிட்டு போகிறாரு. நான் ஒரு 4 சட்டை மாதிரி இது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமான்னு. ஸோ சார் ஆசம், அவுட்ஃபிட் இஸ் ஆசம். டைம் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமான்றது மட்டும் இல்லை, அரசியல் இல்லை, வாழ்க்கையிலே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கலைன்னா அது எங்கே போய் முடியுன்றது வந்து சமீப காலத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். சில 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 காலதாமதத்தினால ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. ஆக்சுவலாக நிறையா பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி காலதாமதங்கள் அப்படின்றது வந்து எங்கே போய் முடியும்னா நமக்கு அது வந்து பாசிட்டிவில் முடிகிற மாதிரி தெரியல. ஸோ நமக்கு கிடைக்கிற நேரத்தில் கிடைக்கிற விஷயத்த கரெக்டாக அப்ளை பண்ணிட்டோன்னா அது நம்மளுக்கு டெஃபினட்டாக அடுத்தடுத்த விஷயங்கள் கொண்டு போகிறதுக்கு உதவுன்ற விஷயத்த எல்லாருமே மனசில் வச்சுக்கணும். வாய்ப்புகள்ன்றது எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். மிஸ் பண்ணதில் நானும் ஒருத்தன் தான். இப்போ தான் திருப்பி லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன்றத மேடையில் இருந்திருக்கும் சிறப்பு புதுமுகங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ்லாம் சொல்ல முடியாது, ஒரு வேர்டாக சொல்லிக்கிறேன். ஆனந்த் சார் அடுத்த ஸ்டேஜ் வரப்போ அடித்து தகுக்கணும் எல்லாம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுங்க. அப்புறம் சுப்பிரமணிய சிவா சார் ஒரு டாபிக் சொன்னார், பேய் வச்சு படம் வேணா ஜெயிச்சிடலாம் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே காதில் கேட்டுது. அதை சுந்தர் சி சார் சொன்னார் அப்படின்ற விஷயத்த அவர் வந்து கன்வே பண்ணார். எனக்கு அது நல்லா இருந்தது. இன்னைக்கு காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்குறேன், அமீர் சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, கண்ணுக்கு தெரியாத பேயும் சாமி வச்சு ஏன்டா படம் எடுக்கிறீங்க, ஏன் படம் எடுக்கிறீங்க, கண்ணுக்கு தெரிய வச்சு சாதியை வச்சு படம் எடுங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம போகிற போக்கில் நமக்கு எது நமக்கு பாசிட்டிவாக இருக்கோ, எது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. மீன்வைல் வந்து இன்னைக்கு சினிமாவில் செலிப்ரேஷனாக போயிட்டுருக்கிற சில டாப் டேரக்டர்ஸ் உடனே வந்து அவங்கள கூப்பிட்டு பாராட்டுற நம்முடைய சிஎம் உதயநிதி ஸ்டாலின், டெப்டி சிஎம் சார், அவங்களாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு படத்துடைய வெற்றியை பார்த்துட்டு உடனே கூப்பிட்டு அவங்கள ஹானர் பண்ணி வாழ்த்துறாங்க. ஸோ சினிமா எங்கே போயிட்டுருக்குன்னா, ஒரு நல்ல படம் பண்ணோம் அப்படின்னா இம்மிடியட்டாக நம்ம வந்து கவர்மெண்ட்டே கூப்பிட்டு வாழ்த்துற அளவுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கிறதுன்றது இயக்குநர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கேற்ற மாதிரி படங்கள்லாம் எங்களை மாதிரி பட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து இன்னும் அந்த ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, அந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கரெக்டாக கிடைக்காதா அப்படின்ற விஷயத்த நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். எல்லாரோட ஆக்டர்ஸோட படத்துக்கும் ஒரே டிக்கெட்டு தான், 200 240 தான் எல்லாருக்குமே டிக்கெட். ஆனால் அந்த விளம்பரங்களை பொறுத்து தான் பெரிய படங்களா சின்ன படங்களா அப்படின்றது டிசைட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே மாற வேண்டியது யாருன்னு தெரியல. நம்ம கேபிள்ஸுங்கிற நான் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட்டுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இங்கே வந்து கருத்து தான், கண்டென்ட் தான் படமாக இருக்குது. கண்டென்ட்டை பேஸ் பண்ணி எல்லோரும் நல்ல படங்கள் பண்ணி வெற்றி மேடையாக்கணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள்.